வாகை சுடாவா மூவி எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டீடைல்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இது எபிசோட் 2. முதல் எபிசோட் ரிலேட்டட் வீடியோஸில் டேக் பண்ணியிருக்கேன், மறக்காம பார்த்துடுங்க. வாகை சுடாவா மூவியில் பயன்படுத்தப்பட்ட செங்கல் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சதெல்லாம் இல்லை. செங்கல் அறுக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு 2 மாதம் சம்பளம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அங்கேயே தங்க வச்சு ஷூட்டிங்காக செங்கல் அறுக்கப்பட்டது. அப்படி அவங்க செங்கல் செய்யும் போது நடக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ணி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மதி கண்டெடுத்தாங்காடு கிராமத்தில் டீ கடை வச்சிருக்க பொண்ணு. எல்லா விதமான மளிகை பொருளும் இவ கடையில் கிடைக்கும். இவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ பொருளோட எம்ஆர்பி அவளே ஏத்திடுவா. வாத்தியார் டீ குடிக்க இவ கடைக்கு வரும்போது வாத்தியாருக்கும் இவளுக்கும் அறிமுகம் நடக்குது. வாத்தியார் கிட்ட 2 காசு டீ போடுவா 3 காசு டீ போடுவான்னு துருன்னு பேசுறது, அவங்க அப்பா கூடவும் சின்ன பசங்க கூடவும் சேர்ந்துக்கிட்டு வாத்தியாரை கிண்டல் பண்றது, வாத்தியார் கிட்ட காசு வாங்கிட்டு அவர் கேட்ட சாப்பாடை சமைச்சு அதை அவர்கிட்ட கொடுக்காம அவளே சாப்பிட்டு காலி பண்றதுன்னு மதி கேரக்டரோட அழகியலை புரிஞ்சு நடிச்சிருப்பாங்க இனியா மேடம். இந்த கேரக்டர்ல முதல்ல நடிக்க இருந்தது அமலா பால் மேடம் தான். அவங்களோட கால் ஷீட்ல ப்ராப்ளம் ஆக அதுக்கப்புறமா பல ஆடிஷன் நடந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இனியா அவர்கள் வந்திருக்காங்க. இனியா அவர்கள் இந்த மூவில டீ கடை வச்சு நடத்துறாங்க. அதை யதார்த்தமா காட்ட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீ போட ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நீங்க உண்மையாவே ஒரு டீ போட்டு அதை நாங்க குடிக்கிற மாதிரி இருந்தாதான் நீங்க ஷூட்டிங்க்கு வரணும்னு டைரக்டர் சார் சொல்லிட டெய்லியும் டைரக்டர் சர்குணன் சார் ஆபீஸ்க்கு போய் டீ போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டீ மாஸ்டர்னு சொல்லும் போதும் விஷுவலா டீ போடுறதை காட்டும் போதும் டீ சுட்டுடுமோ கீழே கொட்டிடுமோன்னு எந்த பதட்டமும் இல்லாம கேஷுவலா டீ ஆத்தணும்னு டீயை லாங்கா ஆத்துறதுக்கு அவங்களுக்கு நிறையவே ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் டெடிகேஷனோட இந்த படத்தை உழைச்சிருக்காங்கன்னா இனியா அவர்கள் மட்டும் டெடிகேஷன் பிளஸ் டெடிகேஷனோட உழைச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் கலாட்டா பண்ணிட்டு இருந்த மதி கேரக்டர் வாத்தியார் ஊரை விட்டு போறேன்னு முடிவு எடுக்கிறாருன்னு தெரிஞ்சதும் ரொம்ப வருத்தப்படுறா. அவர் ஊரை விட்டு போறதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம்னு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறா. மதி சமைச்சு தர சமையல் வேணான்னு சொல்லி வாத்தியார் அவரே சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பானையை உடைக்கிறா. இப்படி குற்ற உணர்ச்சியில இருந்த மதிக்கு அவளுக்கே தெரியாம வாத்தியார் மேல காதல் வர அந்த இடத்துல தொடங்குது சாரா காத்து பாடல். சாருக்காக காத்திருக்க இந்த இடத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஜிப்ரான் சார் முதல்ல எவ்வளவோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறமா இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தா அந்த ஃபீலை கொலாப்ஸ் பண்ணிடும்னு நினைச்சு கடைசியில ஃப்ளூட்டோட மியூசிக்லயே இந்த காத்திருப்பை முடிச்சிருப்பாரு. சார் மதின்னு ஒரு கேரக்டர் பாடம் எடுக்க வந்த வாத்தியார் மேல அவளுக்கு காதல் வருது. அவ எப்போதும் வாத்தியார சாரு சாருன்னு தான் கூப்பிடுவா. அந்த சாருன்ற வார்த்தை பாடல்ல வர மாதிரி எழுதி கொடுங்க சார்னு வைரமுத்து சாரை பார்த்து சர்குணன் சார் கேட்க அவர் போதும்னு சொல்ற அளவுக்கு சாரு சாருன்னு போட்டு பல்லவி எழுதி கொடுத்திருப்பாரு. அந்த பாட்டு தான் சார காத்து பாடல். ஒரு டீ கடை வச்சிருக்க பொண்ணு, அவளுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, ஆனா அனுபவ அறிவு இருக்கு, நல்லா சமைக்க தெரியும். அவளுக்கு வாத்தியார் மேல காதல் வருது. அந்த காதலை அவ எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவா? அவளோட ப்ரொபோசல் எந்த மாதிரி இருக்கும்? புதுசா ஒரு ஊர்ல போய் தங்குறோம்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எங்க ஊர் எப்படி இருக்கு, எங்க ஊர் பிடிச்சிருக்கான்னு எப்படி விசாரிப்பாங்களோ அதே மாதிரி அந்த ஊருக்கு வந்திருக்க வாத்தியார மதி பாட்டிலேயே விசாரிக்கிறா. எங்க ஊரு பிடிக்குதா, எங்க தண்ணி இனிக்குதா, அப்படியே இங்க சுத்தி வந்துட்டு இருக்க காத்துல நாங்க சுட்டு சாப்பிட்ற ஈரல் வாசம் அடிக்குதா மணக்குதான்னு நல்லா விசாரிக்கிறா. அடுத்து அவருக்கு சாப்பாடு வேணும். அவருக்கு யார் சமைச்சு கொடுப்பா? டீ கடை வச்சிருக்க இவ அவருக்கு சமைச்சு கொடுக்க ரெடி ஆகுறா. ஆனா அவருக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு இவளுக்கு தெரியல. அதனால அவளுக்கு சமைக்க தெரிஞ்ச மெனு லிஸ்ட சொல்றா. முட்டைக்கோழி பிடிக்கவா, 3 படி சமைக்கவா, எலும்புக கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா. அதோட மெனு லிஸ்ட ஸ்டாப் பண்ணல. கம்மஞ்சோறு ருசிக்கவா, சமைச்ச கையை கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பாக்குறேன், ரெட்டை தோசை சுட்டு வச்சு காவ காக்குறேன். இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிற ஃப்ரேமே செங்கற்கள் அடுக்கி வச்சிருக்க இடத்துல அந்த செங்கற்களுக்கு நடுவுல இருக்க இடைவெளி வழியா ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். மழைக்கு முன்னாடி அவ ஓடி வரலா இல்ல மழை அவளை துரத்திட்டு வருதான்னு தெரியல. ஆனா அவ அந்த சாரு கிட்ட வந்து நிற்கும் போது மழை இவங்க 2 பேரையும் நினைக்க தொடங்குது. பாட்டோட வரிகளும் தொடங்குது சின்மை அவர்களோட குரல்ல. மதிக்கு வாத்தியார் மேல இருக்க காதல அவ ஒவ்வொரு முறையும் அவளுக்கு தெரிஞ்ச விதத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கா. ரெட்டை மூக்கு வெத்தலை கொடுக்கறது, இரவு நாடகத்துக்கு போகும்போது வாத்தியார் கூட தனியா நடந்து போகணும்னு ஆசைப்படுறது, விலாங்காய விஷக்காயின்னு கொடுத்து சின்ன பசங்க வாத்தியார பயமுறுத்தும் போதும் சரி, ஆட்டுக்கார ஆட்டை வச்சு முட்டை விடும் போதும் சரி, வாத்தியார் மேல மதிக்கு இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையல. இது பிளெண்டரா இல்ல இன்டென்ஷனோட வச்சாங்களான்னு தெரியல. இந்த ஆடு துரத்துற சீன்ல மதி, ஒரு சின்ன பையன், பக்கத்துல ஒரு பாட்டின்னு 3 பேரும் உப்பு வாங்க நிப்பாங்க. இந்த ஃப்ரேம் தான் செங்கசூலக்காரா பாட்டோட பிகினிங்லயும் ஒரு செகண்ட் வரும். அந்த சீன்ல கழுதையில விற்கிற உப்பு தான் காட்டணும்னு நினைச்சிருந்தா வேற யாரையாவது மதி கேரக்டர் பதிலா அங்க நிக்க வச்சிருக்கலாம். பட் ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. போரானே பாட்டுல மதியோட காதல், ஏக்கம், பரிதவிப்புன்னு எல்லாத்தையும் கார்த்திக் நேத்தா அவர்கள் தன்னோட வரிகள்ல கடத்திட்டு வந்து கொடுத்திருப்பாரு. சீம்பாலு வாசம் போல ஊஞ்சிரிப்பு, அடக்காக்கும் கோழி போல ஏன் தவிப்பு, பொசுக்குன்னு பூத்திருச்சே ஏன் பொழப்பு. வாதியாருக்கும் தம் மேல ஆசை இருக்கான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறா மதி. அதனால அவர்கிட்ட போய் தனக்கு கல்யாணம்
கல்யாணம்னு போய் சொல்றா. அதை கேட்டதும் வாதியாரோட முகத்துல சோக மேகம் சூழ்ந்து நிக்குது. வாதியாருக்கும் தான் மேல ஆசை இருக்குன்னு குறிப்பால அறியறா. மதி சந்தோஷத்துல ஆடுறா. அந்த இடத்துல தைல தைலன்னு ஒரு சின்ன பாடலாவே இருந்தாலும் மதியோட சந்தோஷத்தை பாடலாசிரியர் வே ராமசாமி வெளிப்படுத்துற விதம் பட்டாம்பூச்சி ரெக்கையில கண்ணாடி தான் பார்க்க வச்சான், வெள்ளக்காக்கா மல்லாக்கத்தான் பறக்க வச்சான், வெட்டவெளி பொட்டலுல நொண்டி மழை பெய்யையில செங்கசூல பூத்திருச்சு செவ்வந்தியாடா. இப்படி சில நேரம் இந்த மக்களுக்கு எதிரி ஆகிற மலையை வச்சு நொண்டி மலை பெய்யையில செங்கசூல செவ்வந்தி பூ போல பூத்துருச்சேன்னு எழுதியிருக்காரு கவிஞர். வாத்தியார் கிட்ட தன்னோட தம்பியை அனுப்பி கல்யாணம் நின்றுடுச்சுன்னு சொல்ல வச்சு அக்காயி கல்யாணம் நின்றுடுச்சுன்னு சொன்ன பிறகு வாத்தியார் சந்தோஷப்படுறாருன்னு சொன்ன தம்பிக்கு பணவெள்ள கட்டிகளை கொடுக்கும்போது அவ காதல்ல இருக்கிற ஒரு குழந்தைத்தனம் தெரியும். அடுத்த நொடியே கண்ணுல மை வச்சுக்கிட்டு தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு வாத்தியார் கிட்ட வந்து தன்னோட விருப்பத்தை சொல்ற மதிய அவளோட காதலை வாத்தியார் ஒரு விளையாட்டா தான் நினைக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அடுக்கி வச்ச செங்கல் முழுக்க மொத்தமா கீழே விழுந்து உடஞ்ச கணக்கா மொத்தமா உடையுது மதியோட மனசு. அதுக்கப்புறம் அவளோட தம்பி மதி கிட்ட வந்து வாத்தியார் கிட்ட மறுபடியும் உனக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டார் அக்காயின்னு போய் சொல்லி அந்த பண வெள்ளம் கட்டிய வாங்க வரும்போது அவனுக்கு மதி கொடுக்கறது. இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா விதத்திலையும் தன்னோட காதல் ஒன்றும் விளையாட்டு சாமா இல்லை, அது நிஜமானதுன்னு அவன் நிரூபிச்சுட்டே தான் வரா. நான் பேச நினைப்பதெல்லாம் பாடலை முதல் முறை ரேடியோவில் கேட்கும்போது அதை மயங்கி நின்று கேட்டவ அடுத்த முறை இந்த பாட்டு வரும்போது என்னை கூப்பிடுங்க சார்னு சொல்கிறான். மறக்காமல் அடுத்த முறை வாத்தியார் போய் கூப்பிடும்போது அவங்க வர்றதுக்குள்ளேயே பாட்டு முடிஞ்சிருது. இந்த வாட்டி ரேடியோவை நீயே வச்சுக்கோ, எப்போ அந்த பாட்டு போடுறாங்களோ அப்போ கேளுன்னு அவர் கொடுத்து விடும்போது மதியோட காதல் பார்வை கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத பார்வை. ஒரு வழியாக கடைசியாக அந்த பாடல் ஒலிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் இருக்கும். ரெண்டு பேரும் ரசிச்சு கேட்பாங்க அந்த பாடலை. அந்த பாடல் அவங்களுக்காக எழுதப்பட்ட பாடல் இல்லதான், இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பாடல் அவங்களோட பாடலா மாறுது. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு நாமுத்துக்குமார் அவர்களோட ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது. உனக்கும் எனக்கும் பிடித்த பாடல் தேநீர் கடையில் பாடிக்கொண்டிருக்கிறது, கடைசி பேருந்தையும் விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது காதல். செங்கல் அறுக்கிற மக்கள் பத்தியும் அவங்க வாழ்வியலை பத்தியும் படம் எடுக்கும் போது அதுல அவங்க வழியத்தான் காட்டணும்னு இல்லாம இப்படி கல்லு முள்ளு இருக்கிற நிலப்பரப்பாவே இருந்தாலும் பூக்கள் முளைக்காத மண்ணுலையும் காதல் முளைச்சி நல்லா கொடி விட்டு படர்ந்திருக்கும்னு புரிய வச்சிருக்காரு டைரக்டர் சர்க்குணம் சார். அடுத்த எபிசோட்ல இந்த மூவியோட வேற ஒரு அனாலிசிஸ் அண்ட் டீடைல்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்டை ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.